துறை மூலம் நேரடியாக மணல் குவாரிகளை இயக்கும் என்று அறிவித்தார். எங்களுக்கெல்லாம் விடிவு காலம் பிறந்து விட்டது. மணல் லாரியினுடைய வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று வரவேற்றோம், சந்தோஷப்பட்டோம். ஆனால் பொதுப்பணித்துறை அதிகாரிகள் ஒரு இம்மியளவு கூட லாரி உரிமையாளருக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவில்லை. ஏதோ கணக்கு காட்டுவதற்காக குவாரிகளை திறக்கிறார்கள். ஒரு குவாரியில் 50க்கும் மேற்பட்ட லாரிகளுக்கு மேல் மணல் வழங்குவதில்லை. மேலும் உள்ளூர் லாரிகளுக்கு மட்டுமே முன்னுரிமை என்று மணல் வழங்கி வருகிறார்கள். வெளியூர் லாரிகள் எல்லாம் மணல் எடுக்க சென்றால் குவாரி செயல்படும் ஊரை சேர்ந்தவர்கள் எல்லாம் பொது காரியங்களுக்கு என்று ஒரு லோடுக்கு 1000 ரூபாய் கேட்டு மிரட்டுகிறார்கள். பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் முன்னுரிமை என்று ரூபாய் 500 கையூற்று பெற்றுக் கொண்டு கொடுக்கும் லாரிகளை மட்டுமே மணல் எடுக்க அனுமதிக்கிறார்கள். நாங்கள் பல்வேறு தருணங்களில் அனைத்து லாரிகளுக்கும் பாகுபாடின்றி வரிசை பிரகாரம் மணல் வழங்க வேண்டும் என்று கோரிக்கை வைத்தோம். பொதுப்பணித்துறையுடைய தலைமை பொறியாளர் திருச்சி மண்டலத்துடைய அலுவலர் அவர்கள் நேரில் சென்று எங்களுடைய கோரிக்கையை சொன்னோம், செவிசாய்க்கவில்லை. எங்களை அழைத்து பேசுவதற்கே விரும்பவில்லை. எனவே இதை வன்மையாக கண்டிக்கிறோம். எங்களுடைய உணர்வுகளை பல்வேறு தருணங்களில் வெளிப்படுத்தியும் கோரிக்கை மனு கொடுத்தும் ஏற்கப்படாதால் எங்களுடைய வாழ்வாதாரத்தை பாதுகாப்பதற்கு வேறு வழி இல்லாமல் அரசின் கவனத்திற்கு கொண்டு செல்வதற்காக வருகின்ற 23/5/2017 செவ்வாய்க்கிழமை காலை 11 மணி அளவில் கரூர் மாவட்டம் ஏமூர் பைபாஸ் ரோட்டில் 5 மாவட்டங்களைச் சேர்ந்த மேற்கு மண்டலத்தைச் சார்ந்த மணல் லாரி உரிமையாளர்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம். அதற்கு முன்பு அரசு போராட்டத்தை தவிர்க்க வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய நியாயமான உணர்வுகளை புரிந்து கொண்டு அழைத்து பேசி அனைத்து லாரிகளுக்கும் வரிசையாக மணல் வழங்க நடவடிக்கை எடுக்க கேட்டுக்கொள்கிறோம். மறியல் போராட்டத்தின் போது அனைத்து மணல் லாரிகளும் சாலைகளில் நிறுத்தி லாரிக்கு முன்பு அமர்ந்து ஜனநாயக ரீதியில் உணர்வுபூர்வமான போராட்டத்தில் ஈடுபட உள்ளோம்.